ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஃப்ளவர் ஸ்டிச் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோனை நான் B7000 க்ளூவால் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நீடில் ஹேண்ட் நீடில் நம்பர் 10 தான் எடுத்திருக்கேன், ஜர்தோசி நீடில். இந்த ஜர்தோசியை நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சர்க்கிளில் நம்ம இது எந்த சைட்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி டவுன் சைடாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது நீடில் இந்த மாதிரி ஜர்தோசியை லோட் பண்ணிக்கிட்டு அதை இழுக்கும்போது பார்த்து இழுங்க, எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் டவுன் சைடாக இந்த மாதிரி நீடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ விட்டீங்க அப்படின்னா பெட்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அகெயின் அதுக்கு பக்கத்தில் திரும்ப ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜர்தோசியை அகெயின் லோட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச். லெஃப்ட் ஹேண்டில் எப்போவுமே இந்த மாதிரி ஜர்தோசியை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த த்ரெட்டு டவுன் சைடாக வர வரைக்கும். கிட்டக்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த லெஃப்ட் ஹேண்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு பெட்டல் ஃபார்முக்கு வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம அந்த சர்க்கிள் ஃபுல்லாக த்ரோ அவுட் பண்ண போகிறோம். அகெயின் பக்கத்தில் ஒரு ஸ்டிச். ஸோ ஜர்தோசி ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து த்ரெட்டோடு நம்ம இழுக்கும் போது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அது ரொம்ப ஸ்லோவாக பிடிச்சிடுங்க. இப்போது நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பண்ணதுலேருந்து சென்டருக்காக இப்போ ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜர்தோசி ஒரு 1 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருந்தா இப்போது 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் அடுத்து ஜர்தோசி கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டோட சென்டரும் இந்த செகண்டோட சென்டருக்கும் ஒரு ஸ்டிச். சேம் இதே மாதிரி டவுன் சைடாக ஸ்டிச் பண்ணுங்கள். அகெயின் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்த அந்த ஜர்தோசி இந்த பெட்டல் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச். பக்கத்தில் சென்டரில் ஸ்டிச். இதே மாதிரி தான் ஒரு சென்டருக்கும் இன்னொரு சென்டருக்கும் நம்ம ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டு வர போகிறோம். இப்போது எண்டுக்கு வந்த உடனே லாஸ்ட்டாக நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துலையே ஃபினிஷ் பண்ணிடலாம். எண்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது லாஸ்ட்டாக அந்த அவுட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்டரை சுற்றி நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஜமுக்கி ஸ்டிச் கொடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி அதோட சென்டரில் ஸ்டிச் கொடுத்துட்டு ஜமுக்கி லோட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து எண்டில் வச்சு அதை லாக் பண்ணிக்கலாம். த்ரூ அவுட் அந்த அவுட்டரில் இருக்க ஜர்தோசி அது ஃபுல்லாகவுமே இதே மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே விடுறது இருந்தாலும் விட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டு லாஸ்டில் அதை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஜர்தோசியில் இந்த மாதிரி ஃப்ளவர் ஸ்டிச்
கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்படி தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம், நீடில் மேலே கொண்டு வந்துட்டு இந்த த்ரெட்லேயே டபுள் சைடு ரொட்டேட் பண்ணி ஸ்டிச். ஸோ ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு 1 by 1 வரும். அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் ஆர் ஈஸி.